மயிலு மயிலு மயில் இல்லையா? இல்லையே, வேலைக்கு போயிருக்காளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமார் இருக்கார்ல, குமார் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இங்கே வாருங்கப்பா, அப்பா பெரியப்பா வேற காசை ரொம்ப இறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா. இப்போ கூட பார்த்திங்கன்னா ராஜியும் கோமதியும் வந்திருக்காங்க, அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் பெரியப்பா சொல்கிறாரு, நம்ம கதிர் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், நீங்கள் கதிரை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குமாரோட அப்பா சொல்கிறாரு, ஆமாடா அது உண்மைதான்டா, அன்னை ஆப்ரேஷன் பண்ணதை பற்றி நானும் நிறையா பேர்கிட்ட கேட்டால் எல்லாருமே சொல்லிட்டாங்க, சிவகங்கையில் பண்ணியிருந்தா கூட ₹1 தான் ஆயிருக்கும், என்ன தான் சென்னையில் போய் பண்ணாலும் ஒரு 1.5 கூட ஆகலாம், ஆனால் அதுக்கு மேலே ஆகாதுன்னு சொல்கிறாங்கடா, ஏதோ ஒன்று நடக்கிற, ஆனால் அது என்னன்னு தான்டா தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் கடையை காட்டுறாங்க. கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, லேடிஸு. அவங்க என்னம்மா உன் பிள்ளை பக்கம் வந்துச்சு, காசு ரொம்ப செலவாச்சா, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்க பேசினதை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு அவங்களுடைய பேரை ஞாபகம் வந்துடுது. இப்போ வரப்போகிறாங்களா அந்த பேரனோட ஞாபகம் வந்துடுது. வந்தோடனே அதனால சரவணா இங்கே வாவேன் அப்படின்றாரு. என்னப்பா அப்படின்னு, நான் கொஞ்சோண்டு பணம் கொடுக்குறேன், அதை போய் தங்கமயில்கிட்ட போய் கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை எப்பா நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் முடியாது, அவங்க வீட்டு பக்கம் போகிறத பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன்ப்பா. டே ஓம் பிள்ளை தான்றா, நீ என்னடா இவ்வளவு அசால்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறேன். நீங்கள் என்ன தான் பேசுனாலும் எனக்கு இதில் ஈடுபாடே இல்லைப்பா, நான் காசை கொண்டு போய் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்திங்கன்னா இடையில இப்போ ஒரு கேரக்டரை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவங்க மகளுக்கு மாப்பிள்ளையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் பின்னாடி பார்ப்போம் யாருன்னு. அவங்க காய்கறி உற்பத்தி பண்ணுறேன், எனக்கு இந்த காய்கறியெல்லாம் வாங்கி விற்று தரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, இருக்க தலைவலியில் இவன் வேறு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, தம்பி இது பலசற்கடை, இங்கே காய்கறியாக வரம்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி மழுப்பி விட்டு இந்த தம்பியை அனுப்பிச்சி விட்றாங்க. தம்பியை அனுப்பிச்சி விட்டோன்னே ஒரு கார்டும் கொடுக்குறாப்புல. அந்த கார்டை கொடுத்துட்டு இவர் போகையிலே காய்கறியை கொடுத்துட்டு இந்த பையன் வண்டியில் வரையில் பார்த்திங்கன்னா நம்ம அரசி மேலே இடிச்சிடறாப்புல. இடித்தோடனே எல்லாருமே ஆளுகப்பெல்லாம் கூடிட்டு, என்னப்பா ஒரு பொம்பளை பிள்ளையை இடிச்சுப்பிட்டேப்பா, என்னப்பா தம்பி பார்த்து வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ என் மேலே தான் தப்பு, அவர் மேலே தப்பு இல்லை, நான் ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போன் இருந்தால் போதும் இந்த பொம்பளை பிள்ளைகளோடு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பையன் சொல்கிறாப்புல, எல்லோரும் நீங்கள் கலைஞ்சு போங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு. அந்த தம்பி தண்ணியை கொடுக்குறாங்க, வேணான்னு சொல்லிடுறாங்க. அதோட இங்கிட்டு வீட்டில் பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியன் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ரொம்ப பெண்றாண்டி அவன், என்னால் அவனை பற்றி இந்த சரவணனை பற்றி என்னால் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது, தங்கமயிலுக்கு போய் காசு கொடுத்துட்டு வானா, பிள்ளை மட்டும் முக்கியமாக பிள்ளையோட ஆத்தா முக்கியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேசுறியா, எனக்கு ஒன்றும் மட்டுப்படலை, இப்போ என்ன பண்ணுவோம் நீ என்ன சொல்கிற அப்படின்றாங்க. சரி நான் என்ன செய்கிறேன்னா, அவன் போகிறானா போகலையான்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் போல் காசு கொடுத்து விட்றேன், அதை கொண்டு போய் தங்கமயில் வீட்டில் கொடுத்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஆட்டோவை பிடிச்சி கோமதி தங்கமயில்னு கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா தான் ஒரு மாதிரியாக கொண்டாட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. அவள் இல்லை, அவளை பார்க்குறதுக்கு என்ன ஆளாக இருக்குது, மாசமாக இருக்கிறதோடு அவள் வேலை வெட்டிக்கு போனால் தானே அவளையும் பார்த்துக்க முடியும், அவள் பிள்ளையும் பார்த்துக்க முடியும். சரி இப்போ என்ன உங்களுக்கு என்ன பத்திரிக்கை கொடுக்க வந்தியலா, அவங்க மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தங்கமயிலுக்கு கொஞ்சம் போல் காசு கொடுக்கலாம் ஆஸ்பத்திரி செலவுக்கு அப்படின்னு. ஆத்தாடி இதுக்காவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாடகத்தை முடிச்சிடுறாங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி